Hi friends, welcome to my channel. நம்ம சேனல்ல TET எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பேப்பர் 2ல உள்ள CDP தான் நம்ம கவர் பண்ண போறோம். இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா CDPல யூனிட் 1ல என்ன டாபிக்னா இம்பாக்ட் ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சர் ஆன் சைல்ட் டெவலப்மெண்ட். ரொம்ப சிம்பிள் விஷயம், ரெண்டு கான்செப்ட் தான் இதில் தெரியும். நேச்சர்னா என்ன, நர்ச்சர்னா என்ன, இதோட இம்பாக்ட் இது மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். இதுலேருந்து கேட்குற எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம என்ன பண்ணிடலாம், பார்த்தோன்னே அடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பாருங்கள். சைல்ட் டெவலப்மெண்ட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை 2 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். ஒரு குழந்தையோட டெவலப்மெண்ட்டுக்கு 2 ஃபேக்டர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று என்ன அப்படின்னா நேச்சர், இன்னொன்று என்ன அப்படின்னா நர்ச்சர். நேச்சர் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, நம்மளோட ஹெரிடிட்டி அல்ல நம்மளோட ஜீன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சிம்பிளாக வச்சுக்கோங்க, நேச்சர் அப்படின்னா ஹெரிடிட்டி அல்ல நம்ம ஜீன். இதுவே நர்ச்சர் அப்படிங்கிறது என்னென்னா என்விரான்மெண்ட், அதாவது நம்மளோட எக்ஸ்டர்னல் சரௌண்டிங்ஸ். என்விரான்மெண்ட் அல்லனா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சொல்லலாம். ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு குழந்தையோட டெவலப்மெண்ட்டுக்கு 2 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா நேச்சர் அண்ட் நர்ச்சர். போத் ஒர்க் டுகெதர் டு ஷேப் அ சைல்ட்ஸ் பர்சனாலிட்டி, இன்டெலிஜென்ஸ், பிஹேவியர் அண்ட் ஓவரால் க்ரோத். இந்த ரெண்டுமே சேர்ந்து ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ஒரு சைல்டோட பர்சனாலிட்டியோ அல்ல இன்டெலிஜென்ஸோ பிஹேவியரோ க்ரோத்தோ எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஷேப் பண்ண முடியும், இன்னும் என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு சைல்டோட டெவலப்மெண்ட்டுக்கு ரெண்டுமே ரொம்ப மெயின். ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், சிம்பிள் விஷயம் தான். நேச்சர் நர்ச்சர் இந்த ரெண்டுமே ரொம்ப மெயின் ஒரு சைல்டோட டெவலப்மெண்ட்டுக்கு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ப்ரீஃபாக பார்க்கலாம், நேச்சர்னா என்ன. ஆல்ரெடி நேச்சர்னா என்னென்னா நம்மளோட ஹெரிடிட்டி அல்லனா ஜீன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. ஸோ நேச்சர் ரெஃபர்ஸ் டு த பயாலஜிக்கல் அண்ட் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் எ சைல்டு இன்ஹெரிட்ஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ். அவங்க பேரண்ட்ஸ் கிட்டேருந்து அப்படியே அவங்களுக்கு வரக்கூடிய அந்த கேரக்டர்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நேச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இட் டிசைட்ஸ் எ ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், ஐக்யூ லெவல், பொட்டன்ஷியல், டேலண்ட், சம்டைம்ஸ் ஈவன் டெம்பரமெண்ட். இது எதை டிசைட் பண்ணணும்னா அவங்களோட ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், அதாவது ஹைட்டு, வெயிட், இந்த மாதிரி விஷயங்கள் உள்ளவரும் அவங்களோட ஐக்யூ லெவல், பொட்டன்ஷியல், டேலண்ட்ஸ், சம்டைம்ஸ் அவங்களோட டெம்பரமெண்ட்ஸையும் இது என்ன பண்ணும் அப்படின்னா டிஃபைன் பண்ணும். இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா டிசைட் பண்ணும். ஸோ நேச்சர் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, பேரண்ட்ஸ் கிட்டேருந்து அப்படியே வரக்கூடிய நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வரக்கூடிய அந்த கேரக்டர்ஸ், அதாவது நேச்சர் அப்படிங்கிறது சிம்பிளாக ஹெரிடிட்டி எல்லாம் ஜீன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இன்னும் புரியும். எ சைல்டு மே இன்ஹெரிட் டால் ஹைட் ஃப்ரம் பேரண்ட்ஸ். அதாவது பேரண்ட்ஸ் வந்து நல்லா ஹைட்டாக இருந்தாங்க அப்படின்னா அதே மாதிரி தான் அந்த ஜீன் படி தான் அந்த குழந்தை எப்படி இருக்கும் அப்படின்னா ஹைட்டாக தான் இருக்கும். இஃப் பேரண்ட்ஸ் ஆர் குட் இன் மியூசிக், த சைல்டு மே நேச்சுரலி ஹாவ் மியூசிக் எபிலிட்டி. பேரண்ட்ஸ் வந்து மியூசிக்கில் குட்டாக இருந்தாங்கன்னா அந்த சைல்டுக்கும் ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாகவே அந்த மியூசிக்கல் எபிலிட்டி அப்படிங்கிறது வந்துடும். சைல்டு மே பி காம் ஆர் அக்ரெசிவ் டியூ டு ஜெனட்டிக் டெம்பரமெண்ட். இப்போ ஒரு சைல்டு காமாக இருக்காங்களா இல்லை அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதும் அந்த ஜெனட்டிக் டெம்பரமெண்ட்டை பொறுத்து தான் இருக்கும். ஸோ நேச்சர் அப்படிங்கிறது ஹெரிடிட்டி அல்லனா ஜீன். அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அப்படியே நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வரது தான் என்ன அப்படின்னா நேச்சர். தென் செகண்ட் பாருங்க நர்ச்சர். நர்ச்சர் அப்படிங்கிறதுனா என்விரான்மெண்ட் அல்லனா எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவோம், நம்மளோட சரௌண்டிங்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், அவ்வளோதான் சிம்பிளா. நர்ச்சர் மீன்ஸ் த எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் சச் அஸ் ஃபேமிலி, ஸ்கூல், சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நர்ச்சர் அப்படின்னா என்னன்னா நம்மளோட எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ், அவ்வளோதான். ஒரு குழந்தையோட டெவலப்மெண்ட்டுக்கு இந்த எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸும் ரொம்ப மெயின் தான். நர்ச்சர் அப்படின்னா என்னன்னா எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் சச்சஸ் அதில் என்னெல்லாம் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா ஃபேமிலி, ஸ்கூலு, சொசைட்டி, கல்ச்சர், நம்மளோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். இட் ஷேப்ஸ் ஹவு த இன்ஹெரிட்டட் ட்ரைட்ஸ் ஆர் டெவலப்ட் ஆர் சப்ரஸ்டு. அதாவது என்ன அப்படின்னா ஆக்சுவலாக நம்மள்கிட்ட வந்து நம்மளுக்கு ஒரு ட்ரைட்ஸ் இருக்கும், ஸோ நம்மளுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அதை டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம என்விரான்மெண்டலோட ரோல் வந்து ரொம்ப மெயின். ஸோ நர்ச்சர் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது, எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ். அதில் ஃபேமிலி, ஸ்கூல் இவங்க எல்லாம் வருவாங்க. இது வந்து நம்மள்ட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த இன்ஹெரிட்டட் ட்ரைட்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, அவ்வளோதான். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்னும் புரியும். எ சைல்டு பார்ன் வித் மியூசிக்கல் எபிலிட்டி. இது வந்து நேச்சராகவே இந்த குழந்தைக்கு என்ன இருக்குது அப்படின்னா மியூசிக் எபிலிட்டி இருக்குது. வில் இம்ப்ரூவ் ஒன்லி இஃப் கிவன் ப்ராப்பர் ட்ரைனிங் அண்ட் என்கரேஜ்மெண்ட். அதை இன்னும் ஃபர்தராக இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ப்ராப்பரான ட்ரைனிங்கும் என்கரேஜ்மெண்ட்டும் தேவை. இதுதான் என்ன அப்படின்னா நர்ச்சர்னா என்ன, எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரைனிங், ப்ராப்பரான ட்ரைனிங், அவங்கள ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் நேச்சுரலாக இருந்த அந்த கேரக்டர் இன்னும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்ஹான்ஸ் பண்ண முடியும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் நெக்ஸ்ட் பாருங்கள், சைல்டு வித் ஆவரேஜ் ஐக்யூ கேன் ஸ்டில் பெர்ஃபார்ம் வெல் இஃப் த ஸ்கூல் அண்ட் ஹோம் ப்ரொவைட் குட் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதாவது ஆக்சுவலாக அவங்க ஒரு ஆவரேஜ் ஐக்யூ லெவலில் இருக்காங்க அப்படின்னா ஆனால் அதுக்கு இன்னும் என்ன அப்படின்னா ப்ராப்பரான குட் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஸ்கூலோ ஹோமோ என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொவைட் பண்ணணும். ஸோ தட் அதை இன்னும் என்ன பண்ண முடியும், மெயின்டைன் பண்ண முடியும், அதெல்லாம் என்ன செய்ய முடியும், இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ நர்ச்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த இன்ஹெரிட்டட் ட்ரைட்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது தான் என்ன அப்படின்னா நர்ச்சர், நம்மளுடைய என்விரான்மெண்ட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. இப்போ லாஸ்ட் பாருங்கள், குட் பேரண்டிங் அண்ட் பாசிட்டிவ் என்விரான்மெண்ட் கேன் ரெடியூஸ் அக்ரெசிவ் பிஹேவியர். குட் பேரண்டிங் அதே மாதிரி பாசிட்டிவான என்விரான்மெண்ட் வந்து இந்த அக்ரெசிவ் பிஹேவியரை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஹெல்ப் பண்ணும்.
ஸோ நேச்சர் நர்ச்சர் ரெண்டும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டுமே ஒரு சைல்டோட டெவலப்மெண்ட்டுக்கு மெயின். நெக்ஸ்ட் பாருங்க இன்ட்ராக்ஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் நர்ச்சர். இப்போ இந்த ரெண்டோட இன்ட்ராக்ஷன் பாருங்க, போத் ஆர் நாட் செப்பரேட், தே ஒர்க் டுகெதர். ரெண்டும் தனித்தனி கிடையாது, ரெண்டும் சேர்ந்து தான் என்ன செய்யும் அப்படின்னா ஒர்க் பண்ணும். நேச்சர் ப்ரொவைட்ஸ் த பொட்டன்ஷியல், நர்ச்சர் ஹெல்ப்ஸ் ரியலைசிங் தட் பொட்டன்ஷியல். நேச்சர் ஆக்சுவலாக என்னென்னா நம்மளுக்கு ஒரு பொட்டன்ஷியலை ப்ரொவைட் பண்ணுவோம், ஆனால் நர்ச்சர் அதை இன்னும் என்ன பண்ணும் அப்படின்னா என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, இன்னும் அதை நம்ம வந்து ரியலைஸ் பண்ணி பார்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஆல்ரெடி ரெண்டுக்கும் எக்ஸாம்பிள் தனித்தனியாக பார்த்தாச்சு. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இதுக்கு எக்ஸாம்பிள் ஏன் எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள். A child may have the genetic potential to be an athlete, nature, but without practice and coaching, nurture, their talent cannot be developed. அதாவது ஆக்சுவலாக அவங்களுக்கு என்ன ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னா அவங்க நேச்சராகவே ஒரு அத்லெட். ஆனால் வித்தவுட் ப்ராப்பர் கோச்சிங் அண்ட் ப்ராக்டிஸ் அவங்களால அந்த டேலண்ட்டை இன்னும் என்ன செய்ய முடியாது, ஃபர்தராக டெவலப் பண்ண முடியாது. ஸோ ரெண்டும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா அந்த சைல்டுக்கிட்ட ஒரு டெவலப்மெண்ட்டை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் பாருங்கள், சைல்டு மே இன்ஹெரிட் ஹை இன்டெலிஜென்ஸ் பட் வித்தவுட் எஜுகேஷன் த இன்டெலிஜென்ஸ் கேனாட் பி எக்ஸ்பிரஸ்ட் ஃபுல்லி. ஹை இன்டெலிஜென்ஸோடு இந்த சைல்டு இருந்தாலும் வித்தவுட் எஜுகேஷன் அந்த இன்டெலிஜென்ஸை ஃபுல்லாக என்ன பண்ண முடியாது அப்படின்னா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஸோ ரெண்டோட ரோலுமே ரொம்ப மெயின் ஒரு குழந்தையோட டெவலப்மெண்ட்டுக்கு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனலாக கன்க்ளூஷன் பாருங்கள், சைல்டு டெவலப்மெண்ட் இஸ் நாட் ஷேப் பை நேச்சர் ஆர் நர்ச்சர் அலோன். ஒரு சைல்டோட டெவலப்மெண்ட்டை நேச்சரால் மட்டுமோ அல்ல நர்ச்சரால் மட்டுமோ டெவலப் பண்ண முடியாது, பட் பை த காம்பினேஷன் ஆஃப் போத். ரெண்டோட காம்பினேஷனும் ரொம்ப மெயின். heredity provides the foundation while environment builds on it. heredity அப்படிங்கிறது ஒரு ஃபவுண்டேஷனை ப்ரொவைட் பண்ணும், என்விரான்மெண்ட் அதை இன்னும் ஃபர்தராக பில்ட் பண்ணதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். டுகெதர் தே டிசைட் ஹவு a child grow physically, mentally, socially and emotionally. இந்த ரெண்டும் சேரும் போது தான் ஒரு சைல்டு எப்படி க்ரோ ஆகுறாங்க, ஃபிசிக்கலாவோ மென்டலியோ சோஷியலி எமோஷ்னலி எப்படி அவங்க க்ரோ ஆகுறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ரெண்டோட ரோலுமே ரொம்ப மெயின். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிள் விஷயம். இந்த நேச்சர் அப்படின்னா என்னென்னா ஹெரிடிட்டி, நர்ச்சர் அப்படிங்கிறது என்விரான்மெண்ட், அது எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ். இந்த ரெண்டோட ரோலுமே ஒரு சைல்டோட டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப மெயின். ரெண்டும் தனியாக இப்போ நேச்சர் மட்டும் ஒரு குழந்தையோட டெவலப்மெண்ட்டை ஃபுல்லாக ஷேப் பண்ணிட முடியாது, அது மாதிரி நர்ச்சர் மட்டும் ஃபுல்லாக ஷேப் பண்ணிட முடியாது. ரெண்டும் சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு குழந்தையோட பர்சனாலிட்டியோ இன்டெலிஜென்ஸோ ஏதோ ஒரு விஷயம் எல்லாமே என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஷேப் பண்ணி நல்ல விதமாக உங்கள் லைஃப்பில் எல்லா விஷயத்தையுமே என்ன பண்ண முடியும் அப்படின்னா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிள், வெரி சிம்பிள் கான்செப்ட் தான். இப்போ ப்ராக்டிஸ் கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெஃபர்ஸ் டு நேச்சர் இன் த சைல்டு டெவலப்மெண்ட். நேச்சர் அப்படிங்கிறது ஜீன் அண்ட் ஹெரிடிட்டி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் பாருங்கள், சைல்டு இன்ஹெரிட்ஸ் ஹை மியூசிக் எபிலிட்டி பட் நீட்ஸ் ட்ரைனிங் டு பிகம் அ குட் சிங்கர். அதாவது ஹை மியூசிக் எபிலிட்டியோட இருந்தாலும் ஒரு ட்ரைனிங் வேணும் குட் சிங்கர் ஆகிறதுக்கு. ஸோ இது என்ன ரோலை வந்து ஷோ பண்ணுது அப்படின்னா போத் நேச்சர் அண்ட் நர்ச்சர் இந்த ரெண்டோட ரோலுமே இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ஷோ பண்ணுது. தேர்டு பாருங்கள், விச் ஒன் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் நர்ச்சர். நர்ச்சருக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். நர்ச்சர் அப்படின்னா என்ன, நம்மளுடைய என்விரான்மெண்ட். ஸோ லாங்குவேஜ் ஸ்போக்கன் பை த சைல்டு. பேலன்ஸ் இருக்கிற எல்லாமே ஹெரிடிட்டி படி வந்துடும். ஐ கலரு, ஹைட்டு, ஷேப் ஆஃப் த ஃபேஸ், இது எல்லாமே வந்து நம்மளுடைய ஜீன் படி வந்துடும். ஆனால் லாங்குவேஜ் ஸ்போக்கன் பை த சைல்டு அப்படிங்கிறது தான் இங்கே என்ன அப்படின்னா நர்ச்சரோட எக்ஸாம்பிள். ஸோ புரிஞ்சுருடைய சிம்பிள் விஷயம் தான், கான்செப்டில் மட்டும் தர வாரீங்க. நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸாக இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.